ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லாத்துக்கும் வணக்கம். இப்போ பார்த்திங்கன்னா இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்திங்கன்னா ஃப்ரைட் ரைஸ் தான் செஞ்சேன். அதை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். நான் ஃப்ரைட் ரைஸ்க்கு என்னெல்லாம் எடுத்தேன்னு பார்த்திங்கன்னா, ஃப்ரைட் ரைஸ்னால் என்ன கடையில் செய்கிற மாதிரிலாம் இல்லை, வீட்டில் என்ன இருக்கோ அதை வச்சு செய்கிற மாதிரி தான். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கடையில் எண்ணெய் ஊற்றிட்டு வெங்காயம், பெரிய வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் போட்டுட்டு குடமிளகா ஆஃப், நான் ஒருத்தங்க சாப்பிட்ற அளவுக்கு தான் செஞ்சேன். ஆஃப் வெட்டி போட்டு நல்லா குடமிளகா எண்ணெயில் ஒரு 2 நிமிஷம் வதங்கிடும். அதுக்கப்புறம் அது வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கேரட் துருவி அதையும் போட்டு வதக்கிட்டேன். வதக்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொத்தமல்லி புதினா தலையும் போட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எக்கு ஒன்று உடச்சி ஊற்றிட்டு இப்போ பார்த்திங்கன்னா மசாலா என்னெல்லாம் சேர்த்தேன்னு பார்த்திங்கன்னா மிளகாத்தூள், கொஞ்சம் கரம் மசாலா தூள், அவ்வளோதான் சேர்த்தேன். காரத்துக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு எக்கு உடச்சி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் உப்பு போட்டுட்டு அதையும் நல்லா ஃப்ரை பண்ணதோ அதுக்கப்புறம் என்னவே நம்ம சாப்பாடு தனியாக செஞ்சு வச்சுருப்போம்னா சாதத்தை போட்டு கிளறிட வேண்டியதான். லாஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் அதை வீடியோவில் ஆட் பண்ண மறந்துட்டேன். சோயா சாஸ் லாஸ்ட்டு போட்டுட்டு உப்பு ஃபஸ்ட்டே போட்டேன், லாஸ்ட்டு தேவைன்னா உப்பு போட்டு கிளறிட்டு ரெடி பண்ணிடலாம். இன்னும் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இது கடையில் செய்கிற மாதிரி இல்லை. ஏன்னா நம்ம வீட்டில் என்ன பொருள் இருக்கோ பிள்ளைங்க ஆசைக்காண்டி ஒரு நாள் நம்ம செஞ்சு கொடுக்கலாம். ஆனால் செஞ்சு பார்த்தே சூப்பராக இருந்துச்சு. அப்படியே அந்த ஃப்ரைட் ரைஸ்க்கு தொட்டுக்கைக்கு என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஆம்லேட் தான். ஆம்லேட் கூட கொஞ்சம் கரம் மசால் பொடி, மிளகாத்தூள், கொஞ்சம் பெப்பர் தூள், மேலே கொஞ்சம் உப்பு போட்டுட்டு அப்படியே வேக விட்டு வெங்காயம் போட்டு வேக விட்டுட்டு திருப்பி போட்டோன்னா நமக்கு பிடிச்ச மசாலா ஆம்லேட் ரெடி. நான் செஞ்சு பார்த்தேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய். இனி அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.